ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சம்சசி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். என்ன அப்படின்னா, நாளைக்கு வந்து சித்திரை 1 இல்லையா, அதுக்காண்டி கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ண வேண்டியது இருந்தது. அதனால சரின்ட்டு நம்ம கடைக்கு போயிட்டு அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தேவையான ஹேர் ஆக்சசரிஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். லிப்பம், கிளிப்ஸு அந்த மாதிரி நிறைய நம்ம வந்து வாங்கிட்டு இருந்தோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் ஹேருக்கு வைக்கிற ஆக்சசரிஸ் நிறைய கிளிப் இருந்தது. அது எது எடுக்கலான்னே தெரியல. ஸோ அதனால் எனக்கு பிடிச்சது மட்டும் நான் எது கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்து எனக்கு பிடிச்சது மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்தேன். பாருங்கள், அந்த பிங்க் கலர் கிளிப்பு பார்த்திங்கன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனால் அது சீக்கிரமாகவே உடஞ்சிரும். அந்த மாதிரி கிளிப்பு நான் வாங்க மாட்டேன். ஸோ அதனால் அது வாங்கலை. அப்புறமேல் பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ், அப்புறம் நெயில் கட்டர் எல்லாமே இருந்தது. அப்புறம் வளையல், அப்புறம் கவரிங் செட்ஸு, அப்புறம் கவரிங் வளையல், அடுத்து நம்ம குட்டி பாப்பாங்களாம் போகிறதுக்காண்டி சில்வர் வளையல், அப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேங்கிள்ஸ்லாம் அங்கே இருந்தது. அப்புறம் கிளிப்பு பார்த்திங்களா எவ்வளோ கிளிப் இருக்குது. நானே பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டேன். என்னென்னா ஒரே கடையில் இவ்வளோ கிளிப்பு, இவ்வளோ குட்டி குட்டி கிளிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி குழந்தைங்க பொம்மை போட்ட கிளிப்லாம் இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா நான் பாப்பாக்காக எதனா பென் வாங்கலான்னு பார்த்தேன். அப்போ பாப்பா பார்த்திங்கன்னா ஒரு பொக்கே எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்தா. நானும் அதை வாங்கி உமா கொடுத்துட்டு அதை கொடுத்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சாக்லேட் பைத்தியம் இல்லையா, ஸோ அதனால் சாக்லேட் வாங்கலான்னு சொல்லிட்டு கீழே வந்திருந்தேன். சாக்லேட் எது எடுக்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு எல்லாமே பிடிக்கும். ஸோ அதனால் நான் எப்பயுமே சாப்பிடாத சாக்லேட், ட்ரை பண்ணாதது புதுசாக ட்ரை பண்ணலான்னு அந்த சாக்லேட் எடுத்துட்டேன். அடுத்து வந்து நான் தினமும் டேட் சாப்பிட்றேன் இல்லையா, நம்ம டயட் ஃபுட்டுக்காக நம்ம தேவையான பாதாம், முந்திரி அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் தேன் நெல்லிக்காய் அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு நான் தினமும் காலையில் வந்து பால் குடிக்கலான்னு நினச்சேன். ஹார்லிக்ஸ், பூஸ்ட்லாம் பார்த்தேன் எடுக்கலாமா வேண்டாமான்ட்டு. அது எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அது எடுக்கலான்னு பார்த்து பூஸ்ட் எடுத்தோம். அப்புறமேல் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மேகி பைத்தியம். மேகி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு மேகி எடுக்கலான்ட்டு எடுத்தோம். மேகி எடுக்கலாமா இப்பி எடுக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருந்தது. அப்புறமேல் வந்து மேகி எப்பயுமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால் ஹிப்பி ட்ரை பண்ணலான்ட்டு ஹிப்பி நூடுல்ஸ் தான் எடுத்தோம். அப்புறம் நான் எங்கே வெளியே போனாலுமே எனக்கு ஒரு புது பழக்கம், ஹேண்ட் சானிடைசர் போட்டு போகிறது. சானிடைசர் வீட்டில் இருக்குது. நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக ஹேண்ட் வாஷ் வாங்கலான்ட்டு லைஃப் பாயோட ஹேண்ட் வாஷ் ஒன்று வாங்கினோம். அடுத்து வந்து நாளைக்கு சித்திரை 1 இல்லையா, ஸோ அதனால் நம்ம அப்பா வீட்டுக்கு போய் பொங்கல் வைக்கலான்ட்டு இருக்கோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அரிசி வாங்கலான்னு சொல்லிட்டு பொங்கல் அரிசி பார்த்துட்டு இருந்தோம். எந்த அரிசி நல்லாயிருக்கோ அந்த பொங்கல் அரிசி வாங்கலான்னு பொங்கல் அரிசி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அங்கே முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்க்ரப்பு, கிச்சன்லாம் இது பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்க்ரப் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து நம்ம காஃபியே குடிக்க மாட்டோம், டீ காஃபி எதுவுமே குடிக்க மாட்டோம். ஆனால் பார்த்திங்கன்னா ப்ரூ காஃபி தூள் போய் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமேல் நமக்கு பூஜைக்கு தேவையான ஆயில் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அங்கே நிறைய வெரைட்டி ஆஃப் ஆயிலெலாம் இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திரி, விளக்குக்கு போகிற திரி, சாம்பிராணி அதெல்லாம் வாங்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் அங்கே நிறையா இருந்ததுனால அங்கே பர்ச்சேஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ரெஸ் ஷாப்புக்கு வந்திருந்தோம் ட்ரெஸ் எடுக்கலான்ட்டு. நான் கடைக்குள்ளே போகணுன்னே இந்த சாரீ என் கண்ணில் பட்டுருச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் இது எடுக்கலான்ட்டு எடுத்துட்டேன். இது கூடிய சீக்கிரம் நான் வீடியோவில் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு செம்ம ஃபன், அதை நீங்களே பாருங்கள். இவனோட நடவடிக்கை வெளியில் விட்டு பாருங்க. அவன் நல்லா திரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில் விட்டு பாருங்க. அவனை நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். லிஃப்ட்டில் போய் நாங்கள் வந்து மாட்டிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு க்ராப் டாப் எடுக்கலான்னு சொல்லிட்டு மேல் ஃப்ளோருக்கு வரும்போது தான் இந்த மாதிரி நாங்கள் மாட்டிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃப்ளோருக்கு வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். ட்ரெஸ் எல்லாம் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ அதில் எதுனா ஒரு 2 டாப் நாங்கள் எடுத்தோம். அதில் 2 டாப் எடுத்துகிட்டு பாப்பாவுக்கு அந்த பக்கம் வந்து குட்டி போய் ட்ரெஸ்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால், பட் ஆனால் எனக்கு என்னமோ அந்த ட்ரெஸ்ஸே பிடிக்கல. இதில் பிங்க் கலர் ஒன்று இருந்தது, நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர் இருந்தது. பாப்பாவுக்கு எனக்கு அந்த பிங்க் கலர் தான் வேணும்னு சொல்லிட்டு இருந்தா.
அப்புறமேல அவள் பிங்க் கலரே எடுத்துட்டா. நிறைய பர்ச்சேஸ் பண்ணோம், அதனால் இதில் கவர் பண்ண முடியல, சாரி. அப்புறமேல் நெக்ஸ்ட்டு நாங்கள் எல்லாமே பில் எடுத்துகிட்டு நாங்கள் பில் போட்டுட்ருந்தோம். பில் போட இடத்துல பார்த்திங்கன்னா அங்கே அந்த கடையில் நிறைய க்ரௌட் இருந்ததுனால மற்றவங்க வாங்கின பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ்ஸு எங்களுதுலேயே சேர்த்து பில் போட்டாங்க. அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நாங்கள் பில் கொடுத்துட்டு கேஷ் கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா நிறைய க்ரௌடு இருக்கிறதுனால இந்த மாதிரி இதாகிடுச்சு. அப்புறமேல் நாங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம் பில் கொடுத்துட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம நாளைக்கு வந்து கோயிலுக்கு போகிறோம் இல்லையா, ஸோ அதனால் வெத்தலை பாக்கு விளக்கு எலுமிச்சம்பழம் எல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். பார்த்திங்கன்னா நான் அந்த அக்கா கிட்ட விளக்கு கொடுங்க எலுமிச்சம்பழம் அதெல்லாம் கேட்டிருந்தோம். அந்த அக்காலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நானும் சரி அவங்க எடுக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே நினச்சிட்டு இருந்தேன். அந்த அக்கா எனக்கு விளக்கு எடுத்து கொடுத்தாங்களா, அதில் ஒரு விளக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடஞ்சிருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால் நான் அந்த விளக்கு கொடுத்துட்டு அக்கா வேறு விளக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த அக்காவும் வேறு விளக்கு கொடுத்தாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறான். என்ன இது? The next day. ஓஹோ, கதை இப்படி போகுதா?